இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து. இரண்டாவது என்னங்க? நடத்தல். நடத்தல். கவனிங்க, எங்க நடக்கணும்? அவருடைய வழிகளிலே நடக்க வேண்டும். வசனத்தை நல்லா கவனிக்கணும். அவர் வழிகளில் எல்லாம், கொஞ்ச வழிகளில் இல்ல, எல்லா வழிகளிலும், எல்லா வழியிலும், எல்லா விஷயங்களிலும் நாம் அவருடைய வழியில நடக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அவருடைய எல்லா வழிகளிலும் நாம் நடப்போம் என்றால் நம்மோடு கூட தேவனும் நடந்து வருவார். மறந்து போயிடாதீங்க. தேவனோட கூட நடக்க வேண்டும், தேவனோட கூட வர வேண்டும், தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவர் இருந்தா கொஞ்சம் கையெழுத்து காட்டுங்க பார்க்கலாம். தேவனோடு இருக்க வேண்டும், என்னோடு நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் இருக்கீங்களா? ரைட். தேவனோட கூட நடக்க வேண்டும், என்னோட கூட இருக்க வேண்டும் என்று ஒருவேளை நீ ஆசைப்படுகிறாய் என்றால் நீ எந்த வழியில நடக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் என்னுடைய 12வது வயதிலே ரட்சிக்கப்பட்டேன். 13வது வயதிலே எனக்கு இஷ்டமான ஹீரோவோட சினிமா வந்தது. சோ எப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹீரோவோட சினிமா வந்ததோ அப்ப என் மனசு அங்கேயே இழுத்துக்கிட்டே இருக்குது. போகலாமா பார்க்கலாமா, போலாமா பார்க்கலாமா, போலாமா பார்க்கலாமா, போலாமா பார்க்கலாம். அப்ப உடனே நான் என்ன செஞ்சேன்னா, பொறுமையா உட்கார்ந்து 2 கைகளையும் கூப்பி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோவோட சினிமா ரிலீஸ் ஆயிருக்கு. ஆண்டவரே, எனக்கு தெரியும் நீங்க என் கூட இருக்கீங்கன்னு. எப்படி? எனக்கு தெரியும் நீங்க எங்க கூட இருக்கீங்கன்னு. என் கூட சினிமா தியேட்டருக்கு நீங்க வரமாட்டீங்கன்னு தெரியும். அதனால ஆண்டவரே, அந்த வாசல் வரைக்கும் வந்துட்டு அங்கே நின்னுக்கோங்க. நான் உள்ள போய் படம் பார்த்துட்டு மறுபடியும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நாம 2 பேரும் சேர்ந்தே வந்துடலாம் ஆண்டவரே. ஏனென்றால் நீங்க சினிமா பார்க்கவும் மாட்டீங்க, சினிமா தியேட்டருக்கு வரவும் மாட்டீங்க. அதனால சினிமா தியேட்டர் வாசல் வரைக்கும் வந்து அங்க வெயிட் பண்ணுங்க, நான் மட்டும் உள்ள போய் படம் பார்த்துட்டு வந்துடுறேன். அதாவது 13வது வயசுல நான் முழுமையாக நம்பினேன் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்று. ஆனா அந்த சின்ன வயசுல எனக்குள் வந்த எண்ணம் என்னவென்றால், அவர் என் கூட தான் இருக்கார், அது கரெக்ட் தான். ஆனா நான் போற இடத்துக்கு அவர் கட்டாயமா வரமாட்டார். சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில இந்த அற்புதமான சத்தியத்தை எழுதி வச்சுக்கோங்க. அது என்னன்னா, தேவன் என்னோட கூட வராத இடத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு காலும் நான் போகவே மாட்டேன் என்று எழுதி வச்சுக்கோங்க. தேவன் என்னோட கூட வராத பகுதிக்கு, தேவன் என்னோட கூட வராத ஒரு இடத்திற்கு நான் போக மாட்டேன். திட்டவட்டமா இந்த தீர்மானத்தை எடுத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். தேவன் நமக்கு துணையாக இருந்தால் அது அளப்பெரிய தைரியத்தை கொடுக்கும். இது நம்முடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் உண்டு. இந்த போராட்டங்களிலே நீ ஜெயிக்க வேண்டும் என்றால், அம்மா சகோதரியே, சகோதரனே கவனி, தனியாளா உன்னால் அது சாத்தியம் அல்ல. ஏனென்றால் அநேக சந்தர்ப்பங்கள் அந்த போராட்டத்திலே நீ தோற்றிருக்கிற. தோற்றதினாலே நீ சோர்ந்து விட்டாய், இன்னும் விரக்தியின் விளிம்புக்கே சென்று விட்டாய். ஆனால் ஒரு நல்ல செய்தி உனக்கு சொல்ல விரும்புகிறேன். உன் பட்சமாய் நின்று போராடுவதற்கு ஒருவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு உன் வாழ்க்கையிலே இடம் கொடு. அவரை உன் லைஃப் பார்ட்னராக உன்னோடு சேர்த்துக்கொள். உனக்கு எதிரான யுத்தங்களில் அவர் மாத்திரம் போராடி வெற்றியை மாத்திரம் உன் கரங்களிலே தருவார். அதுதான் அவருடைய தனித்துவம். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய வழிகளில் நீங்கள் நடந்தால் உங்களோட கூட நானும் நடந்து வருவேன். உன்னோட கூட நான் நடந்து வருவேன் என்றால் நீ எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை நானும் எதிர்கொள்ளுவேன். மறுபடியும் நான் நினைவுபடுத்துகிறேன், இன்று நீ எதற்கு எதிராய் போராடி கொண்டிருக்கிறாயோ அது உனக்கு எதிரே தலைவணங்கி ஆக வேண்டும். அது தோற்று போக வேண்டும். ஏனென்றால் நீ யாரு கூட செல்கிறாயோ அவர் வெற்றியாளர், வெற்றியை அருளுகிறவர். உன்னிடத்திலே நான் எதை கேட்கிறேன்? என்னுடைய வழிகளில் எல்லாம் நீ நடக்க வேண்டும் என்றுதான் கேட்கிறேன். அவருடைய எல்லா வழிகளிலும் நாம் நடக்க வேண்டும். அவர் வராத வழிகளிலே நாம் நுழைந்துவிடக் கூடாது. அவர் வராத இடத்திற்கு போக முயற்சி செய்யவே கூடாது. எனவேதான்
மோசே சொல்லுவான், நீர் எங்களோட செல்லாவிட்டால் எங்களை இந்த இடத்திலிருந்து அனுப்பிவிடாதேயும், நீர் வந்தால்தான் நாங்க புறப்படுவோம். தெள்ள தெளிவாக மோசே சொல்லுகின்றான், நீர் வராவிட்டால் இங்கிருந்து நாங்க போகவே மாட்டோம். நீர் வந்தால் தானே எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் வந்தால் தானே எங்களுக்கு பத்திரம், நீர் வந்தால் தானே எங்களுக்கு போஜனம், எங்களுக்கு ஆகாரம். ராத்திரி அக்னி ஸ்தம்பம் நீரே, பகலிலே மேகஸ்தம்பமாயிருக்கிறவரும் நீரே, அதோடு கூட மன்னாவை பொழிகிறவரும் நீரே, கண்மலையிலிருந்து தண்ணீரை அருளுகிறவரும் நீரே. நீர் வராவிட்டால் எப்படி எங்களால் வாழ முடியும்? எனவே நீங்க வரணும் ஆண்டவரே. அன்பு சகோதரனே, சகோதரியே, அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் அவருடைய வழிகளிலே அவர் இருப்பார் என்பதனால். மூன்றாவது வாசிக்கலாம், அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து தொடர்ந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து. எப்படி அன்பு கூறணும்? பைபிள் சொல்லுது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூற வேண்டும். மறுபடியும் அந்த கேள்வி கேட்க விரும்புறேன், நம்மள எத்தனை பேர் தேவனிடத்தில் அன்பு கூறுறீங்க? கை உயர்த்துங்க பார்க்கலாம். நம்ம எல்லோருமே கையை உயர்த்துகிறோம், தேவனில் அன்பு கூறுகிறோம், அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று தேவன் சொல்லுகிறார். என்னிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை நேசிக்கிறவன் என்ன செய்வான்? என் பேச்சை கேட்பான். உங்க பையன் உங்களை நேசிக்கிறானா? அவன் என்ன செய்வான்? உங்கள் பேச்சுக்கு கீழ்ப்படிவான். என அன்பு கீழ்ப்படியும், கீழ்ப்படிதலை உணர்த்தும். நாம் உண்மையாக தேவனிடத்தில் அன்பு கூறுவோம் என்றால் அவரில் அன்பு கூறுவோம். பாவம், அவங்களுக்கு கணவர் இல்லை, அந்த அம்மா விதவை, சின்ன பையன் இருக்கான், ஒரு 10 வயசு இருக்கும், 4வது மாடியில் அவங்க இருக்காங்க. அந்த சின்ன பையன் கீழே போய் பக்கெட் ஃபுல்லா தண்ணி பிடிச்சுக்கிட்டு தூக்கிட்டு போறான். ஆனா அவனால முடியல. தூக்க முடியுமா? அவனால முடியவே முடியாது. அம்மா தனியா வேலை செய்யறாங்க அப்படின்னு வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லாத்தையும் அவங்களே செய்யறதால அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு அந்த சின்ன பிள்ளை தண்ணிய பாத்திரத்துல பிடிச்ச படிக்கட்டுல ஏறி கொண்டு போறான். அப்படியே, உன்னால தூக்க முடியாதுடா. இல்ல நான் தூக்கிடுவேன். ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? எங்க அம்மான்னு எனக்கு அவ்வளவு பிடிக்கும். என்ன சொல்றாங்க? என் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஆக்சுவலா நான் முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பிள்ளை அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு போறான்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த பலத்தோட அவன் தூக்கிட்டு போறான்? சொல்லுங்களே பார்க்கலாம், சொல்லுங்க. அவனுக்கு இருக்கிற எல்லா பலத்தையும் ஒண்ணு கூட்டி அவன் தன் முழு பலத்தோட சுமக்கிறான். இதற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பாரமாக இருக்கிற இந்த தண்ணியை சுமந்துகிட்டு போறான். எங்க அம்மான்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். சகோதரனே, சகோதரியே, நீ உண்மையாக தேவனை நேசிக்கிறவன் என்றால், நேசிக்கிறவள் என்றால், நீ அவருக்காக என்ன செய்தாலும் சரி முழு இருதயத்தோடு தான் செய்வாய்.